அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த உலகில் நமக்கு வழங்கியிருக்கிற அருட்கொடையிலே ஈடு இணையற்றம் மிகப்பெரிய தூய்மையாக விளைகின்ற இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்திலே நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கமானது நமக்கு வழங்கியிருக்கிற வழி காட்டுதல்கள் அனைத்தும் மிக நுட்பமானதாகவும் அதை ஆழமாக கவனிக்கும் பொழுது மிகப்பெரிய மிகப்பெரிய அறிவு படைத்தவர்களாகவும் நம்மை மாற்றக்கூடியதாக அது இருக்கிறது. இந்த அடிப்படையில் உள்ள ஒரு செய்திதான் சுனன் திருமதி என்கின்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். பொதுவாக எல்லா முஸ்லிமும், அனைத்து மனிதனும் தன் சார்ந்த தான் ஏற்ற இருக்க கடவுளை நம்புவான். ஆனால் இந்த இடத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது பொதுவான, அதாவது ஒரு சராசரி நம்பிக்கையை சொல்லாமல் நீங்கள் அல்லாஹ்வின் மீது உண்மையான அடிப்படையில் தவக்கலத்து வைத்தால் என்று ஒரு தெளிவோடு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி நீங்கள் வைத்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹு ரபுல் ஆலமீன் உங்களுக்கு ரிஸ்கை வழங்குவான். எப்படி ரிஸ்க் வழங்குவான் என்றால், ஒரு பறவைக்கு வழங்குவது போல அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். அந்த பறவை காலையில் தன்னுடைய கூட்டை விட்டு செல்லும் போது வயிற்றில் எந்த இறையும் இல்லாமல் மெலிந்த வயிற்றோடு வெளியே செல்கிறது. பின்பு மாலையிலே தன்னுடைய கூட்டிற்கு வரக்கூடிய வேளையில் வயிறு நிரம்பிய நிலையில் வருகிறது அல்லவா? அதுபோலவே நீங்கள் அல்லாஹுவை உண்மையான தவக்கல்த்து வைத்தீர்கள், ஆனால் உங்களுக்கு பறவைக்கு கொடுப்பது போல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ் கொடுப்பான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி இருக்கு இல்லையா? இந்த செய்தியை ரெண்டு விதமாக விளங்கலாங்க. ஒன்று, இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு சூப்பியாக்கள் போல, அதாவது வேலை எடுக்காமல் வேலையை எடுக்க போக தேவையில்லை, நாம் பறவையை போல அல்லாஹுவை நம்பிவிட்டால், உண்மையான தவக்கல் வைத்து விட்டால் நமக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரிஸ்கை தானாக கொடுத்து விடுவான், எந்த உழைப்புமே செய்ய தேவையில்லை என்றும் விளங்குகிறார்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் எப்படி விளங்குகிறார்கள் என்றால், நாம வேலை பார்ப்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரம். ஒரு மனிதன் கடை வைத்து வியாபாரம் செய்கிறார், அல்லது ஒரு தொழில் செய்கிறார், அல்லது ஏதோ ஒரு வருமானத்திற்கு ஒரு வகை எடுத்துக்கொள்கிறார். இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த ஹதீஸில் தொழில் செய்வதற்கு, வருமானம் பார்ப்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது என்று இன்னொரு கருத்தும் இதில் எடுக்க முடிகிறது. இப்போ முதல் கருத்தாளர்கள் எப்படி இதற்கு வருகிறார்கள் என்று சொன்னால், அதாவது பறவையெல்லாம் என்ன வேலைக்கா போகுது, ஒரு மாதிரி நம்ம அல்லான்னு சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டிலே உட்கார்ந்துடுவோம்னு சொன்னால் அல்லாஹ் எப்படி கொடுக்கணும்னு கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம பெருசாக எதுவும் சிரமப்பட வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி விளங்கக்கூடிய இந்த சூபியச கருத்து இருக்கு இல்லையா, இந்த கருத்து முதல்ல தவறுதான். ஏன் அப்படி சொல்கிறோம்? இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிற அந்த வாசகத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. பறவை காலையில் வெறும் வயிற்றோடு கூற்றில் உட்கார்ந்திருக்கிறது. மாலையில் அது எங்குமே செல்லாமல் அல்லாஹ் உணவு கொடுக்கிறான் என்று சொல்லவில்லை. வெறும் வயிற்றோடு காலையிலே வெளியே சென்று தன்னுடைய உழைப்பை அது செலுத்துகிறது.
மாலையில் கூற்றுக்கு வரும் பொழுது வயிறு நிரம்பி நிலையிலே வருகிறது. இதுதான் தவக்கல், அதாவது தவக்கலோடு சேர்ந்த ஒரு உழைப்பு. இப்போ நமக்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீங்க அல்லாஹுவை உண்மையை நம்புங்க, அதுல சந்தேகம் வேண்டாம். அந்த உண்மையான நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய உழைப்பையும் மேற்கொள்ளுங்கள், உங்களுடைய தொழிலையும் நீங்க பாருங்க, அல்லாஹு தருவான் என்று சொல்லி நீங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துக்குள்ளேயே முடங்கி விடாதீர்கள் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய கருத்து. அப்ப நாம என்ன கவனிக்க வேண்டும் என்றால், நாம் அல்லாஹுவே நம்புகின்றோம், உண்மையாக நம்புகின்றோம், போலியாக நம்பவில்லை, சரிதான். அதோடு சார்ந்து நம்முடைய உழைப்பையும் நம்ம செலுத்த வேண்டும். இதுதான் இந்த ஹதீஸில் உள்ள கருத்து. பறவை எப்படி அது உழைப்பை தன்னுடைய இரையை தேடி வெளியே போகுதோ, அதே மாதிரி நமக்கான ஒரு தேடுதல் தான் வியாபாரம், நமக்கான தேடுதல் தான் தொழில், நமக்கான தேடுதல் தான் படித்த பணம் ஈட்டுவது, உழைப்பு. அதாவது வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ் கொடுப்பான் என்று விளங்குவது முற்றிலும் தவறு என்பதை தான் இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. சரி, இப்போ உண்மையான அந்த தவக்கலோடு ஒரு மனுஷன் இருக்கிறாங்க, அவருக்கு எப்படி போலியான தவக்கல் வருகிறது, போலியான நம்பிக்கை எப்படி வருகிறது என்பதை தெரிந்து கொண்டால் இந்த பிரச்சனை நமக்கு வாழ்க்கையிலே வரவே வராது. இப்போ உதாரணத்துக்கு, நாமளே நம்ம வீட்டில் யாரோ ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்துட்டோம். முதல் நாள் கொண்டு போய் சேர்த்த உடனே மருத்துவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்கள் அப்பாவை நாங்கள் காப்பாற்றிடுவோம், அல்லது உங்கள் அம்மாவை காப்பாற்றிடுவோம்னு சொன்னால் உடனே நம்முடைய மனநிலை மருத்துவர்கள் சொன்னது போல உறுதியாக இருக்கிறது, நம்மளோட தகப்பனார் எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையோடு நம்ம இருக்கின்றோம். மறுநாள் வர்றாங்க, சொல்கிறாங்க கூடுதலாக பணம் கட்டணும், கட்டினா அடுத்த ஒரு ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணி ஓரளவு காப்பாற்றுவாங்க, வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது நம்முடைய மனம் என்ன சொல்லுகிறது, என்ன நேற்று சொன்னதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்று நம்பிக்கை உள்ளத்தில் குறைய ஆரம்பிக்கிறது. 3வது நாளும் 4வது நாள் அந்த நாள் நாங்கள் எவ்வளோ சொல்கிறார், எவ்வளோதோ முயற்சி பண்ணி பார்த்தோம் சார், இது இதுக்கு மேலே எங்களால் முடியலை, நீங்கள் கடவுள்கிட்ட கையேந்துங்க என்று சொன்ன உடனே அந்த இடத்துலையே அந்த ஹதீஸை நம்ம ஒழுங்காக புரிஞ்சிருக்கிறோமா இல்லையாங்கிறதை உங்களுக்கு நீங்களே பரிசோதித்து பாருங்கள். இப்போ மருத்துவர் முதல் நாள் சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைச்சோம், பிழைப்பாங்க நம்புகிறோம். 2வது நாள் சொல்லும்போது அரைக்குறையாக நம்புகிறோம். 3வது நாள் 4வது நாள் சொல்லும்போது அவர் முடியாதுன்னு சொன்ன உடனே நாமளும் முடியாதுன்னு நம்பிடுறோம். இதுதான் போலியான நம்பிக்கை. உண்மையான நம்பிக்கைன்னா என்ன? அந்த உண்மையான நம்பிக்கைன்னா என்னன்னு தெரியுங்களா? நம்ம பணம் கட்டுறோம், அதுக்குண்டான எல்லா காரியங்களையும் செய்கின்றோம், மருத்துவம் செய்கின்றோம், அது இல்லைங்கிற பிரச்சனை அது 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 செய்யத்தானே வேண்டும். ஆனால் நம்பிக்கை எப்படி விடக்கூடாது என்று சொன்னால், உலகமே சேர்ந்து இவரை காப்பாற்றலாம் என்று சொன்னாலும் நானும் அவர் பிழைத்து விடுவார் என்று நம்புகிறேன். உலகமே சேர்ந்து இவர் பிழைக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டால் நானும் பிழைக்க மாட்டார் நம்புகிறேன் என்று அந்த பொது புத்தியின் அடிப்படையில் நம்புகின்றோம் என்றால் இதுதான் போலியான நம்பிக்கை. ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் என்ன உள்ள அனைத்து மருத்துவரும் சொல்லுகிறார்கள், இவங்க பிழைக்கவே மாட்டாங்க, இவங்களை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் மருத்துவம் செய்வேன், ஆனால் இவர் பிழைக்க மாட்டார் என்று அனைவருக்கும் சேர்த்து சொன்னாலும் கூட, இவர் பிழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான் என்று சொன்னால் பிழைத்துதான் தீருவார். இதுதான் தவக்கல், இதுதான் உண்மையான தவக்கல். ஏன் என்று சொன்னால், மருத்துவம் என்பதற்கு அது ஒரு தீர்வு கிடையாது, அது ஒரு அது ஒரு கல்விதான். அதாவது மருத்துவர்கள் சொல்வது பொய்யும் கிடையாது,
இவங்களை வந்து காப்பாற்ற முடியாது, இறந்து போயிடுவாங்கன்னு சொல்றாங்களே, இது வந்து பொய்யா? பொய் கிடையாது. அவங்க படித்த படிப்பின் அடிப்படையில் அவர்கள் அதை வந்து அனுமதிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் என்பது மருத்துவத்தை வந்து பொய்யாக்கி, அல்லாஹுடைய நாட்டம் உண்மையாகும். இதுதான் இந்த ஹதீஸினுடைய அர்த்தம். இதை நீங்க நிறைய சம்பவங்களில் என்ன செய்யலாம், ஹதீஸ்களில் நிரப்பமாக காணப்படுகிறது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை, அதுல பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் 2 நபர்கள் இருக்கிறாங்க. 2 நபர்களில் ஒரு ஆள் வந்து கடன் கேட்கிறாரு. அதாவது முதல் ஆள் வந்து அந்த கடன் கேட்கிறாரு, 2வது ஆள் வந்து கடன் கொடுக்கிறாரு. இப்போ கடன் கேட்டவர் அந்த முதல் ஆள்கிட்ட வந்து 100 தினார் கேட்கிறாரு, 1000 தினார் கேட்கிறாரு. 2வது நபர் வந்து 1000 தினாரை கொடுப்பதற்கு முன் வந்து விடுகிறார். முன் வந்தாலும் கூட இந்த 2வது நபருக்கு ஒரு சின்ன வேண்டுதல் இருக்கிறது, ஒரு சின்ன கேள்வி இருக்குது, தெளிவு. அதாவது அவர் வந்து கேட்கிறாரு, 2வது நபர், நீங்க வந்து கடன் கேட்குறீங்க, நான் வந்து கொடுத்துட்றேன், ஆனா எனக்கு ஒரு ஹாஃபிலை ஒரு கஃபீலை எனக்கு வந்து கொண்டு வாங்க, பொறுப்பாளரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த முதல் நபர் சொல்லுகிறார், நீங்க பொறுப்பாளராக கேட்குறீங்க, நான் வந்து கடன் வாங்கினேன் என்பதை பொறுப்பதற்கு அல்லாஹுவே நான் வந்து பொறுப்பாளராக மாற்றுகின்றேன், அல்லாஹுவே போதுமானவன் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே இது வந்து இந்த 2வது நபர், முதல் நபர் சொல்றத வந்து ஏதோ சும்மா ஒரு சேஃப்டி கார்டு பயன்படுத்தலை, கடன் வாங்குறதுக்காக அல்லான்னு சொல்லிட்டு வாங்குற பின்னாடி கடன் கொடுக்கிற தேதியில போன் எடுக்காம இருக்க, அந்த மாதிரி அவர் வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இவங்க என்ன பண்றாங்க, தெளிவா சொல்றாங்க, நான் அல்லாஹ்வை முன்னிறுத்தி கஃபீலாக்கி கடன் வாங்குகிறேன் என்று சொல்கிறார். சரி, 2வது விஷயத்தை நீங்க நல்லா கவனிங்க. அவர் கடன் கொடுக்கிறார், திருப்பி கேட்கிறார், நீங்க வந்து பொறுப்பாளர் அல்லாஹ்வை வந்து முன்னிறுத்திட்டீங்க, சரி, இருந்தாலும் ஒரு சாட்சி வந்து எனக்கு நீங்க காட்டி தான் ஆகணும். 2யுமே கேட்கிறார். ஒரு பொறுப்பாளர், சாட்சி, 2க்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா, அதாவது பொறுப்பாளி சொன்னா நான் என்ன பண்ணி இவர் வந்து கடனை கொடுக்க முடியாம போயிட்டாருன்னு சொன்னா, ஒரு பொறுப்பாளியா இருக்கிறாருல்ல, அவங்க தான் அடைக்கணும். சாட்சினா என்ன, கடனை அடைக்க தேவையில்லை, அதாவது இவர் வாங்கினாரு என்பதை அவர் வந்து சாட்சி சொல்லணும், உண்மையாக வந்து உறுதிப்படுத்த வேண்டும். இதுதான் அதாவது ஷஹீதுக்கும் கஃபீலுக்கும் வித்தியாசம். இது வந்து பெரும்பாலும் திருமண வீடுகளில் இந்த குழப்பங்கள் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த இடத்துல சாட்சி யாரு, வழி யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வந்து ஒரே ஆளு சாட்சியாகவும் போடுவாங்க, அந்த வழியாகவும் போடுவாங்க. கடைசியில் அவர் என்ன செய்வார், நான் சும்மா உட்கார்ந்துருந்தேன், என்ன கூப்பிட்டு கையெழுத்து போட சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த ஆளுங்க ஏதோ பிரச்சனை கூப்பிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதையெல்லாம் நீங்கள் வந்து பரவலாக பார்க்கலாம். இப்போ இது 2யுமே விளங்கணுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை வந்து விவரமாக நாம் சொல்கின்றோம். அப்போ 2க்குமே அல்லாஹ்வை முன்னிறுத்தி அவர் வந்து அந்த கடனை வாங்கிட்டாரு, வாங்கிட்டு இவருடைய பகுதிக்கு போயிட்டாரு. இப்போ வந்து அந்த சொன்ன தவணையும் முடிந்து விட்டது, கடனுக்காக, அதாவது அந்த காலமும் வந்து விட்டது. இப்போ கடன் வாங்கியவர் நபர் அதாவது அந்த கடலுடைய அக்கறையில இருக்கிறார், கொடுத்தவர் அந்த கடலுடைய இந்த அக்கறையில இருக்கிறாரு. இப்போ வாங்கினவர் அல்லாஹ்வை முன்னிறுத்தி வேற வாங்கிட்டாரு இல்லையா. இப்போ லேட்டாக ஆகிடுச்சுன்னு இங்கே சொன்னால் அவர் வந்து மனுஷனுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி போயிடும். இதனால் வந்து இந்த கடன் வாங்கியவர் என்ன செய்கிறார் என்றால், கடற்கரையில் வந்து நின்று கொண்டு அவர் வாகனத்தை தேடி பார்க்குறாரு, ஏதாவது ஒரு படகு ஏதாவது ஒரு கிடைக்குமா,
போய் கொடுத்துடலாமே, 4 பேரும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கும் பொழுது கடைசி வரை அவருக்கு வந்து எதுவுமே வந்து என்ன செய்யல, கிடைக்கல. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, நீங்க நல்லா கவனிங்க, அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார். இறைவா, அவர் எனக்கு வந்து கடன் கொடுக்கும் பொழுது ஒரு பொறுப்பாளரை கேட்டார். நான் உன்னை தான் வந்து பொறுப்பாளராக சொன்னேன். உனக்காக அவர் புரிந்து கொண்டார். அதாவது அல்லாங்கிற ஒரு வார்த்தைக்காகத்தான் எனக்கு கடன் கொடுத்தாரு. எனக்காக கொடுக்கல, உன் மேல் உள்ள நம்பிக்கை தான். அடுத்து வந்து ஒரு சாட்சி வேண்டும் என்று ஒரு நிபந்தனை கேட்டார். அந்த சாட்சிக்கு நான் வந்து உன்னை தான் வந்து சொன்னேன். அதையும் அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். இப்படி ஏற்றுக்கொண்டே உன்னை முன்னிறுத்தி 100% நான் இந்த கடனை பெற்றிருக்கும் பொழுது எனக்கு கடன் கொடுக்கிற தேதியும் வந்து அந்த கடன் பணத்தையும் நான் தயார் செய்து விட்டேன். ஒரே ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால், போவதற்கு ஒரு வாகனம் இல்லை. யா அல்லாஹ், நீ என்னை வந்து அறிவாய். இப்போ எனக்கு கொடுத்த நபர் சந்தேகப்படக்கூடாது இல்லையா? அதனால நான் இந்த பணத்தை தற்போது ஒரு பாதுகாப்போடு அனுப்ப போகிறேன். நீ இந்த பணத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடு யா அல்லாஹ் அப்படின்னு உறுதியான உண்மையான தவக்கலோடு அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு கட்டை ஒன்று எடுக்கிறார். கட்டையை குடைந்து கட்டையை லேசா அப்படியே வந்து தொலை மாறி போட்டு தொலைக்குள்ள அந்த 1000 தினாரை வைத்து அந்த பணத்தையும் வச்சு ஒரு ஒரு ஏட்டையும் வச்சு அந்த அந்த தொலையிலையும் கரெக்டாக பண்ணி மூடிய வந்து, அல்லாஹ் உன்னை நம்பி தான் நான் வந்து இந்த கடனை வாங்கினேன். இந்த பணத்தை எப்படியாவது அவரிடம் சேர்த்து விடியா அல்லான்னு சொல்லி அவர் கடலில் தூக்கி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து வீசுறாரு. வீசிட்டாரு. அதாவது பொதுவாக கடலில் தொலைஞ்ச பொருள் வந்து கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று வந்து நம்ம கீழே விழுந்துருச்சுன்னு வைங்களேன், போனது தான், அது கிடைக்கிற வரை கிடைக்காது தான் அப்படிங்கிற மாதிரி இதுதான் யதார்த்தம். அப்போ இவர் வந்து அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து அதை எரிஞ்சிருக்கிறார். இப்போ கடன் கொடுத்தவர் அந்த கரையில வந்து தேதி ஆயிடுச்சு, ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரையில வந்து நிற்கிறார். பார்த்தா அந்த கட்டை அங்கே மிதந்து வருது. மிதந்து வரும் பொழுது அந்த கட்டையை எடுத்து அந்த கடன் கொடுத்தவர் பார்த்து அவர்களுக்கு உள்ளே திறந்து பார்க்கல. அவர் ஏன்னா என்ன இருக்குன்னு தெரியல. வெறும் கட்டை எடுத்து போயிட்டு வீட்டில் அதாவது விறகு எரிக்கிறதுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ போய் அங்கே அவங்க மனைவி அதை என்ன பண்ணுறாங்க, உடைச்சி பார்க்குறாங்க. உடைச்சி பார்த்தா உள்ளே 1000 தினார் இருக்குது. அவர் பார்த்து விட்டு கணவருக்கு வந்து சொல்கிறாரு, 1000 தினாரு அதாவது கொடுத்துட்டாங்க, அதோட முடிஞ்சிருச்சிங்க. இப்போ என்ன நடக்குது தெரியுங்களா? இவர் நம்பியது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையாக்கி விட்டான் என்பது ஒரு புறம். இன்னொரு புறத்தில் தன்னுடைய அந்த நாணயத்தை அவர் வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஒரு நாளில் இவருக்கு வந்து வாகனம் கிடைச்சி பின்னால் ஒரு தடவை அந்த 1000 தினாரை கொண்டு வந்து சம்பந்தப்பட்டவருக்கு கொடுக்குறாரு. 2வது தடவை அதே பார்ட்டி வர்றாரு. கடன் கொடுத்தவர்கிட்ட வந்து கடன் அடைக்கிறதுக்கு வர்றாரு. அப்போ இந்த கடன் கொடுத்தவர் கேட்குறாரு, நீங்கள் அந்த தவணை வரும் பொழுது ஏதாவது ஒரு பொருளை எனக்கு அனுப்பிவிட்டீர்களா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வாங்கியவர் சொல்லுகிறார், இல்லை நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன், என்னால் வர முடியலை, அதனால தான் லேட்டாக வர்றேன்னு சொல்லிட்டேன்ல, இந்தாங்க இதை பிடிங்கன்னு சொல்லிடுறாரு. அந்த நாணயத்தை நிரூபிக்கிறாங்க. இவருடைய பணம் அதாவது பரவாயில்லன்னு சொல்லிட்டு அல்லாஹுவை முன்னிறுத்தி அவர் வந்து கொடுக்கிறார். கொடுக்கும்போது அந்த கடன் கொடுத்த நபர் சொல்கிறார், எப்படியெல்லாம் நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் வந்து அனுப்புன அந்த 1000 தினாரு வந்துருச்சு, உங்களுடைய பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய ஊருக்கு பாதுகாப்பாக போய் சேருங்கன்னு சொல்லி அவரும் அனுப்பி வைக்கிறார். கொடுத்தவரும் அங்கிருந்து சொல்கிறார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். இப்போ நடந்த ஒரு விஷயம் என்னவென்றால்,
பொதுவாக கடலில் நம்ம தெரியாமல் தொலைச்சாலே கிடைக்காதுங்கிறது தான் யதார்த்தம். ஆனால் இந்த மனிதர் தெரிந்தே வேண்டும் என்றே இவர் ஒரு நல்ல சுய சிந்தனையோடு தான் கடலில் வீசுகிறார். அது கிடைக்கும் என்று செய்கிறார். இதுதான் உண்மையான தவக்கல். உண்மையான தவக்கல், போலியான தவக்கல் எப்படி தெரியுங்களா? வீசுகிறோம், போனால் போகும், இல்லாட்டி போகுது, எடுத்துட்டு சொன்னால் பார்த்துக்குவோம், இல்லைன்னா நம்ம இன்னொரு தடவை போய் கொடுத்துக்குறோம் என்று ஒரு அரைகுறை மனதோடு பட்டும் படாமல் நம்புவதுதான் போலியான தவக்கல். உண்மையான தவக்கல் என்ன ஆனாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 1000 தினாரை கொண்டு போய் அங்கே சேர்த்து தீருவான் நம்பினார் இல்லையா? அந்த நம்பியவருக்காக கூலிதான் தகுத இசாமத் தருகுபிதான். காலையிலே வெறும் வயிற்றோடு சென்ற மாலையிலே வயிறு நிரம்பிய நிலையில வருகிறதுன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இவருக்கு நடக்கிறது. இவருக்கு சொல்வதற்கு அங்கே போகிறதுக்கு வாகனம் இல்லை, கடன் அடைக்கிறதுக்கு போறதுக்கு பாதை இல்லை, கொடுத்தவர் அந்த கரையில இருக்கிறார். இருந்தாலும் கூட இவர் நினைத்தால் அந்த நினைத்தது போலவே அவருடைய 1000 தினாரை போய் சேர வேண்டிய இடத்திற்கு சென்று சேர்த்து விட்டது. இதுதான் அல்லாஹுடைய நாட்டம். அல்லாஹுவை உண்மையான நம்பணும் சொன்னாங்க. கஷ்டம்தான், ஆனால் ஆழமாக நம்ம தடம்புரலாம நம்பிட்டோம் என்று சொன்னால் எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கை தருவான். கடன் வாங்கியவர் நேரில் கொண்டு கொடுக்கணும்னு விஷயம் கிடையாது. அவர் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, இவர் அல்லாஹுவே நம்பினார்ல, கொடுத்தவர் 1000 தினார் சேர்ந்துருச்சு. வாங்கியதும் அல்லாஹுவே நம்பினார இல்லையா? 1000 தினாரை போய் சேர்ந்துருச்சு. இதுதான் விஷயம். அப்போ இது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற அனைத்திற்கும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். குழந்தை பிறக்கலையா, வைத்தியம் பாருங்க, எல்லாம் செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனா அந்த தவக்கல் மட்டும் குறைஞ்சிடக்கூடாது. 4 டாக்டர்கிட்ட போனா அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா 5வது டாக்டர்கிட்ட போனா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இனிமே எனக்கு பிள்ளையே பிறக்காதப்பா அப்படின்னு நம்புறோம். பாருங்க, இதுதான் போலியான தவக்கல். ஒரு தொழில் பண்ண போறோம், யாரெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஹலாலான தொழிலே வேணும், எனக்கு நான் சொந்த முதல்ல ஆரம்பிக்கணும் நினைக்கிறோம். யாரெல்லாம் ஹராமான அடிப்படையில் பொருளாதாரத்தை தேட வேண்டாம்னு நினைக்கின்றோம். வட்டி இது மாதிரியான தப்பான காரியங்கள் போகக்கூடாதுன்னு நினைக்கின்றோம். எனக்கு நீ குடு யா அல்லாஹ் என்று நம்ம கேட்கும் பொழுது உண்மையான தவக்கலோடு நம்ம இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படியும் கொடுப்பான். இது நடப்பு. இது அதிகமான நபர்கள் அனுபவத்தில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆனால் போலியான நம்பிக்கை எப்படி வந்துடும்? ஒரு மாதம் ஒரு மாதம் பொறுத்து பார்ப்போம், 2 மாதம் பொறுத்து பார்ப்போம், முடியலைன்னு சொன்னால் உடனடியாக அல்லாஹ்வுடைய தவக்கல் குறை வைத்து அவநம்பிக்கை எடுக்கும் விதமாக ஹராமான வழிகளுக்கு நாம் சென்று விட்டோம். ஆனால் அதோடு இந்த பறவைக்கு கொடுக்குற அந்த ரிஸ்க்குங்கிற கான்செப்ட் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து போயிடும். அதான் உண்மை. இந்த ஹதீஸ் அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நீங்க எவ்வளவு காலம் நம்புறீங்களோ அவ்வளவு காலம் அல்லாஹ் கொடுப்பான். நம்ம அவநம்பிக்கையை எடுத்தோம்னு சொன்னா அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்காது. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். பொதுவா இந்த ஹதீஸை ஒரு தெளிவா விளங்குறதுக்கு ஒரு தத்துவம் சொல்றதா இருந்தா நாம இறை நம்பிக்கையாளரோடு நம்ம முடிந்த காரியத்தை அந்த இறை நம்பிக்கையோடு நம்மால் முடிந்த அந்த காரியத்தை செய்தோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அது எல்லாமே அசத்தியம் என்று நினைக்கின்றோமே, இந்த காரியங்களை எல்லாம் சத்தியமாக மாறிவிடும். இதுதான் யதார்த்தம். நீங்க நல்லா கவனிக்கலாம். இஸ்லாமிய வரலாறுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு போர் எதுவென்று சொன்னால் பத்ருடைய போர் தான். ஹிஜ்ரி 2வது வருடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரில் ஈடுபடுறாங்க. பத்ர் போரில் பார்த்தா எதிரி படையினர் 1000க்கும் மேலே இருக்கிறாங்க. நல்லா ஆடம்பரமா இருக்கிறாங்க. நல்லா ஒட்டக கறியை சாப்பிட்டு நல்லா கட்டு மஸ்தாக நிற்கிறாங்க. இந்த பக்கம் முஸ்லிம்கள் பார்த்தீங்கன்னா
இவங்க வந்து ஒரு 313 பேருக்கு நெருக்கமாகத்தான் இருக்கிறாங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப பலகீனமா, வாகனமும் குறைவு, ஆள் பலமும் இல்லாமல், ஆயுத பலமும் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த பகுதியில் எல்லாம் ஜெகஜோதியா இருக்கிறது. இப்படி ஒரு படை போர் செய்யும் போது அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? நபிகளுடைய உண்மையான தவக்கல்தை அதாவது வெற்றியாக பரிசாக கொடுக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, இறைவா நீ எனக்கு வாக்கு கொடுத்தாய், அந்த வாக்கை நிறைவேற்றி விடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் துவா கேட்குறாங்க. கேட்டுவிட்டு அதற்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க ஒரு வாசகம், அதைத்தான் நீங்க நல்லா கவனிக்கணும். எவ்வளவு ஆழமான அவங்க வந்து அல்லாஹுக்கு மேல அல்லாஹு மேல வந்து தவக்கல் வச்சிருந்தாங்கன்னா நீங்க நல்லா கவனிங்க. அல்லாஹும்ம இறைவா இது ஹலிகுல் ஹாதி இசாபத்து மின அலி இஸ்லாம், முஸ்லிம்களாக இந்த படையை நீ அழித்து விட்டாய் என்று சொன்னால் லா துவாபதபின் அருள், இதுக்கு பின்னால் பூமியிலே உன்னை வணங்குவதற்கு ஒருவர் கூட இருக்க மாட்டார். என்ன அர்த்தம் தெரியுங்களா? பத்ரு போரில் முஸ்லிம்களில் மக்கத்து காபிர்கள் கொண்டுட்டாங்கன்னு வைங்க, 300 பேரை கொண்டுட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பாதிக்கு பாதி அவன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டான்னு சொன்னால் அதுக்கப்புறம் ரிவேர்ஸில் அவன் வந்து மக்காவை வந்து நோக்கி போக மாட்டான், முன்னோக்கி மதினாவை நோக்கி தான் வருவான். மதினால வந்து வயசானவங்க இருக்கிறாங்க, மதினால பெண்கள் இருக்கிறாங்க, மதினால வந்து பலகீனமான குழந்தைகள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒரு அதாவது ஒரு ஆள் விடாம கருவறுத்து கடைசியில அபிசினியா அங்கேயும் இங்கேன்னு சொல்லி எங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ எல்லாத்தையுமே தேடி தேடி அழிச்சிருவான். கடைசியில என்ன ஆகும் தெரியுங்களா? இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் இருந்தது, முஸ்லிம்கள் என்ற ஒரு கொள்கையுடையவர்கள் இருந்தார்கள் என்கிற இந்த அடையாளம் கூட தெரியாமல் அவர்கள் அழிப்பதற்கு அது வாய்ப்பாக அமைந்திருக்கும். தோல்வி அடைந்திருந்தார்கள் என்றால் ரசூல்லா வந்து கேட்குறாங்க, நான் வந்து நம்ம தோல்வி அடைகிற மாதிரி தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. 300 பேர் 1000 பேர், அந்த 300 பேர் வந்து 1000 பேரை ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம்தான், சிரமம்தான். ரமலானுடைய மாதம் வேற, அந்த அரபு நாட்டு இந்த வெயில வந்து நீங்கள் வெயிலாக வேற இருந்தாலும் கூட இறைவா உன்னை நான் நம்புகின்றேன், நீ இந்த படையை வெற்றி செய்யதான் ஆக வேண்டும் என்று ஆழமாக கேட்குறாங்க. உண்மையான தவக்கலோடு கேட்குறாங்க. உலகமே சேர்ந்து தோத்து போயிடுவீங்கன்னு சொல்லும், அப்படி இருந்தாலும் அல்லாஹ் நாடினான் நான் வந்து வெற்றி பெறுவேன் என்கிற அந்த நம்பிக்கையோடு போனாங்க இல்லையா? போனதுடைய வெளிப்பாடு அல்லாஹ் வந்து எப்படி அவர்களுக்கு அந்த ரிஸ்கை கொடுக்கின்றான், உதவியை கொடுக்கின்றான் என்பதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு சஹாபி சொல்கிறார், அல்லாஹுடைய தூதரே, நான் ஒரு மக்கத்து காஃபிரை விரட்டி சென்று கொண்டிருந்தேன், அவனை விரட்டி போய் கையில் வச்சு அந்த கையை வச்சு அந்த கட்டினேன், அதாவது அவரை வந்து கைது பண்ணிவிட்டேன். அப்படி கட்டி இருக்கும்போது எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சத்தம் கேட்குறது, அஹுத்தீம் ஹைசூமே நீ சீக்கிரம் போ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. நான் திரும்பி பார்க்கிறேன், யாரையும் காணோம். திடீர்னு பார்த்தா முன்னாடி போயிட்டு இருக்கான் ஒரு முஸ்ரிக்கு. அவன் மடார்னு பின்னாடி வந்து நல்லா அப்படியே வந்து விழுந்துட்டான். அவன் மூக்கை பார்த்தா மூக்கில் பார்த்தா ஒரு சாட்டையை வந்து வச்சு வீசின மாதிரி ஒரு பள்ளமாக இருக்குது. என்னவென்று புரியலை. அல்லாஹுடைய தூதரே சத்தம் கேட்கிறது. இவர் ஏன் அந்த வந்து சஹாபி வந்து சந்தேகமாக வந்து சொல்கிறாரு தெரியுங்களா? அதாவது ஹைசூமுன் ஒரு சத்தம் கேட்டுச்சு இல்லைங்க, ஹைசூமுன் அந்த சஹாபியே கிடையாது. ஆனால் விஷயம் என்ன, யாராவது ஹைசூம்னு ஒரு ஆள் வந்து இருந்தால் கூட சரி, ஆள் இல்லைனாலும் கூட அந்த சத்தம் கேட்குதுன்னு தூரத்துல இருந்து அது வந்து கேட்குறாங்கன்னு விளங்கிடலாம். அப்படி ஒரு சஹாபி வந்து கிடையாது. ஆனால் ஹைசூமேன்னு சத்தம் மட்டும் கேட்குது. முன்னாடி வந்து போயிட்டு இருந்தால திடீரென்று கீழே விழுறான். இதெல்லாம் என்னன்னு புரியலை அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லும்போது
அப்போ நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹாதா மின் மதஸ்மாய்தி லாலிசா, இதுதான் 3வது வானத்திலிருந்து அல்லாஹு ரப்பில் ஆலமீன் உங்களுக்கு செய்திருக்கிற உதவி, மலக்குமார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் வந்து சொல்லுகிறார்கள். அவன் முன்னாடி போனா கீழே விழுந்தான்ல, அவனை வீழ்த்த, அதாவது விழுந்தாட்டினாலும் அது வீழ்த்தியவர்கள் மலக்குகள் தான். அவன் மூக்குல காயம் பட்டுருச்சு பாருங்க, அந்த மூக்குல அந்த சாட்டையை வச்சு வீசினதும் மலக்குமார்கள் தான். இப்படி அல்லாஹு ரப்பில் ஆலமீன், அல்லாஹுவை உண்மையான நம்பினோம் என்று சொன்னால் எப்படி இருந்தும் கடைசியில நம்மை தோற்கடிக்க மாட்டான். நம்முடைய குறிக்கோள் அவன் வந்து வீணாகி போக விட மாட்டான் என்பதற்கு இந்த ஹதீஸில் எல்லாம் அழகிய ஆதாரமாக இருக்கின்றது. அப்போ ஒரு போர்ல ரொம்ப ரொம்ப பலகீனமான ஒரு அணியை அல்லாஹுவால் வெற்றி பெற செய்ய முடிகிறது என்று சொன்னால், ஒரு பொருளாதாரத்துக்காக, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக, ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்காக அல்லாஹ்விடத்தில் பொருளாதாரத்தை கேட்டு நாம பொறுமையாக இருக்காம ஹராத்துல போய் விழுந்தோம் என்று சொன்னால், இது எவ்வளவு பெரிய ஒரு அவநம்பிக்கை, போலியான நம்பிக்கை என்பதை நாம் இதை வந்து யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு மனிதர் 2 நபர்கள் நடுவில் கடன் வாங்குறதுக்கு, கடன் வாங்கியவர் அல்லாஹுவை உண்மையிலே நம்பி எப்படியாவது அல்லாஹ் இதை கொண்டு போய் சேர்த்து தீருவான், அல்லாஹ் அங்கே சேர்க்கிறதுல விஷயம் நம்பிக்கை தான் அல்லாஹ் சேர்க்கின்றான். இவர் ஆழமா நம்புறாரு, அவ்வளவு தூரம் அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் மீது வைக்கிறார். அப்படிப்பட்ட மனிதனுடைய நம்பிக்கை தான் எப்படி வீணாக்க முடியும் சொல்லுங்க? 2 மனிதர்களுக்கு மத்தியில இந்த தெளிவு இருக்கிறது. அவர் வந்து நம்மளை தான் நம்பி இருக்கான்னு சொன்னாலும் அவர் எப்படியும் கைவிட மாட்டான். நம்முடைய புத்தி சொல்றது என்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர் அதாவது சொல்றான், உலகத்தில் உள்ள அனைத்து நீதிமான்களும் இவன்தான் நீதிமான் என்று அல்லாஹு தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளும் பொழுது, நாம் அல்லாஹுவை நம்பி இந்த காரியத்திலே இறங்கினால் சரி, அதில் சிரமம் இருக்குந்தான். அல்லாஹு வந்து லட்டு மாதிரி தூக்கி கொடுக்க மாட்டான், கஷ்டம் இருக்குந்தான். ஆனால் அல்லாஹுக்காக வேண்டி, தூதருக்காக வேண்டி நாம் ஹலாலான வழியிலே அதை பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால், என்றைக்கும் இருந்தும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லுவது போல, வல்லதீன ஜஹாது பீனா, யார் நம்முடைய பாதையிலே முயற்சி செய்கிறார்களோ, நஹவிலுல் சுபலாம், நம்முடைய வழியை அவர்களுக்கு நாம் காட்டுகின்றோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நற்காரியங்களில் புரிபவர்களோடு தான் இருக்கின்றான் என்று சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே நமக்கு வரக்கூடிய சோதனைகளை பொறுத்து கொண்டு நம்முடைய தவக்கலை உண்மையான மாற்றிக்கொண்டு, பறவைக்கு எப்படி அந்த உணவை, அந்த பறவைக்கு எப்படி வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உணவை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், அந்த எந்த ஏற்பாடும் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கை வழங்குகின்றானோ, அதே போல நாமும் நம்முடைய செயலோடு சேர்த்து அசைக்க முடியாத, போலி இல்லாத அசலான உண்மையை நம்பிக்கையோடு வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே அந்த ரிஸ்கை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கேட்டு எனது இந்த உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. மற்றும் சமுதாய பணிகள் மென்மேலும் வளர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாச்சி குடும்பத்தினர், துளசியாப்பட்டினம்.